ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் ஆடிப்பெருக்கு விழாவானது தாலிச்சரடு மாற்றிய புதுமண தம்பதிகள் காவிரி கரையில் நின்றவாறு புதுமண தம்பதிகள் தாலிச்சரடு மாற்றி காவிரி தாயை தரிசித்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோவிந்த்ராஜ். வணக்கம் கோவிந்த்ராஜ், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். ரவினா, ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் வரும் 18ஆம் தேதி இந்த ஆடி பெருக்கு கொண்டாடப்படுகிறது. காவிரி ஆற்றில் இருந்து அதிக அளவில் நீர் செல்வதால் பாதுகாப்பு கருதி காவிரி கொள்ளிட ஆறுகளில் வெள்ள நீரானது திறந்து விடப்பட்டிருக்கிறது. காவிரியில் இந்த ஆண்டு தண்ணீர் அதிகமாக வருவதால் விவசாயம் உட்பட அனைத்து தொழில்களும் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மக்களிடம் நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. இதனால் நீர் ஆதாரமாக விளங்கும் காவிரிக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்து வருகின்றனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இன்று அதிகாலை முதல் தொடங்கி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி கரையில் பொதுமக்கள் தலைவாழை இலை போட்டு காவிரி தாய்க்கு கற்பரசி, காதோலை, கருகமணி உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வைத்து படையிலிட்டு கற்பூர தீபம் காட்டி வழிபாடு நடத்தி வருகின்றனர். காலை முதலே அம்மா மண்டபம் படித்துறைக்கு வந்த புதுமண தம்பதியினர் ஜோடியுடன் வந்து காவிரி தாயை வணங்கி பூஜை செய்து புது மஞ்சள் கயிறை கழுத்தில் கட்டி கொண்டாடி வருகின்றனர். இதே போன்று திருமணம் ஆன சுமங்கலிகள் மற்றும் திருமணத்திற்காக காத்திருக்கும் இளம் பெண்கள் காவிரி தாயை நினைத்து மஞ்சள் கயிறை புதிதாக அணிந்து கொண்டு இந்த வழிபாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை மற்றும் ஐயாளம்மன் துறையில் பொதுமக்கள் யாரும் படிக்கட்டில் இறங்காத வண்ணம் தடுப்புகள் கட்டைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்கள் யாரும் காவிரி ஆற்றில் இறங்கி குளிக்க வேண்டாம் என்றும் காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு திருச்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். இதனால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கோவிந்த்ராஜ்.